மாணவர்களே, நேற்று தினத்துல இந்த பாடத்தினுடைய ஒரு கதை சொல்லி அறிமுகப்படுத்தி புதிய சொற்கள் அதில் பயனாக கொஞ்சம் போட்டிருக்கீங்க. ஆமா தானே? என்ன பாட தலைப்பு அது? அன்றாட வாழ்வில் தாவரங்கள். அன்றாட வாழ்வில் தாவரங்கள். நம்மளுடைய டே டு டே லைஃப்ல அன்னன்னைக்கு தாவரங்கள் எப்படியெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது, பயன்படுது அப்படின்றத நேற்று தினத்துல பார்த்தோம். சரியா? அதுல நேற்று தினத்துல அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பார்ட்ஸ் கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம அதை என்னென்னலாம் உணவுக்காக இல்ல வேற எத்தனை முறைகள்ல நமக்கு தாவரங்கள் பயன்படுதுமா சொல்லுங்க. எத்தனை முறைகளில தாவரங்கள் நமக்கு பயன்படுதுங்க, பாயிண்ட் எடுத்து சொல்லுங்க. அன்றாட வாழ்வில் தாவரங்கள், உணவு தாவரங்கள், உணவு தாவரங்கள், நறுமண தாவரங்கள், நறுமண தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள், நார் தாவரங்கள், நார் தாவரங்கள், அடுத்தது அலங்கார தாவரங்கள். சரியா? அலங்கார தாவரங்கள். அடுத்தது என்னது? மரக்கட்டை தாவரங்கள். இது எல்லாமே எத்தனை முறைகள்ல பயன்படுதா? 6 முறைகள் பயன்படுது. சரியா? அதுதான் இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்ம போர்டுல அதை ஒட்டியிருக்கோம். அன்றாட வாழ்வில் தாவரங்கள். சரியா? மருத்துவ தாவரங்கள், நறுமண தாவரங்கள், உணவு தாவரங்கள், மரக்கட்டை வரும் தாவரங்கள். சரியா? சரி, இது எல்லாமே நேற்று தினத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். சரியா? இந்த படம் என்னது? காய்கறிகள்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், உடம்பு முழுக்கும் வரைஞ்சி வச்சிருக்கோம். அப்படிதானே? இதை செஞ்சுட்டு வந்த பாப்பா யாரு? வெரி குட். நல்லா அழகா என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஏன் நமக்கு தாவரங்கள், ஏன் தாவரங்கள் நமக்கு தேவை அப்படின்னா உணவு பாதுகாப்புக்கு அவசியம் ரொம்ப. அதே போல சத்துணவினுடைய தேவை என்னது, நமக்கு அதிகமா தேவைப்படும். சரியா? இந்த 2 காரணங்களுக்காக இந்த உணவு என்ன பண்ணுது, நமக்கு அவசியமாக்கப்படுகிறது. என்னது? சத்து நமக்கு என்ன வேணும், அவசியமா வேணும். ஆமா, வேலை செய்வதற்கு, நம்ம உயிர் வாழ்வதற்கோ ஒரு முக்கியமான அடிப்படையானது என்னது? சரியா? உணவு. அதுல இப்ப நமக்கு எல்ஓ இல்லையா, கற்றல் விளைவு. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல 601. இப்ப என்னென்ன வகையான தாவரங்கள் இருக்குன்றதை இன்னும் கண்டீங்க. என்னென்ன வகையான தாவரங்கள் இருக்குது? எத்தனை வகையான தாவரங்கள்? அதுதான் இனங்காலம். இப்ப நம்ம வேறுபடுத்தி அறியணும் அப்படின்னா, இப்போ பாருங்க, வேறுபடுத்துதல் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இங்க இருக்கிற தாவரங்கள்லாம் என்ன தாவரங்கள்? சரி, இங்க இருக்கிறதுல என்னது? அங்க இருக்கிறது என்னது? பருப்பு வகை தாவரங்கள். அது என்னதுப்பா? சத்தமா நறுமணத்தை தரக்கூடிய தாவரங்கள். புரியுதா? இப்போ இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம், இனங்கண்டோம், அதுக்கப்புறம் வேறுபடுத்தி அறிஞ்சுக்கிட்டோம். சரியா? சார், இப்போ நீங்க என்ன உங்களுடைய பாயிண்ட் என்ன சொல்ல போறீங்க? யார் முதல் பாயிண்ட் சொல்லுங்க. மனிதர்கள் உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவம்